3 மணி வரைக்கும் தூங்குற, எந்திரிச்சேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. என்னெல்லாம் தூங்கவே விட மாட்டா. சண்டே ஆனா இன்னும் இவனுக்கு என்ன 3 மணி வரைக்கும் தூக்கம்? நானே 3 மணி வரைக்கும் தூங்க போறேன்டா. அதாவது மத்த நாள் வாரத்துல திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம ஜிம்முக்கு 9 மணிக்கு போகணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஷூட் 9 மணிக்கு போகணும், வேற ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னு உன் பிள்ளை எழுப்பணும்னா 9 மணி வேலைக்கு போறக்கு 9:10 வரைக்கும் தூங்குவான். அப்புறம் நம்ம அடிச்சு புடிச்சு போய் ஐயா லேட் ஆயிடுச்சியா, மன்னிச்சிருங்கயா, கொஞ்சம் உள்ள விடுங்கயா அப்படின்னு நம்ம கெஞ்சி போகணும். ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையும் கிடையாது. எங்க அம்மா வீட்டுலதான் மத்தியானம் சாப்பாடு. சரி நம்மளுக்கு ஒரு வேலையில தூங்கலான்னு முடிவு பண்ணி ஒரு 9 மணிக்கு எந்திரிப்போன்னு படுத்தேன். 6:45 எழுப்புறான். அம்மா பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடு அப்படிங்கிறான். வியன்மா பசிலாம் இல்ல, பேசாம படு அப்படின்னா உச்சா வருது எந்திரிங்கிறான். என்னத்தையா சொல்லி இப்ப 6:45 என்னை எழுப்பி விட்டான். எனக்கா நான் வர தூங்கணும்னு மைண்ட் செட் பண்ணிட்டேன். இப்ப என்னால தூங்காம இருக்க முடியல. இவன் 3 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சேன், உனக்கு முட்டி எனக்கு வாயில வரல, ப்ளோவா படுத்து பேசாம தூங்கு. தூங்கு கம்முனு, கொஞ்ச தூங்கு. முடியாதா? அப்புறம் எதுக்கு படுத்திருக்க? எந்திரி எந்திரிடா. அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. இங்க பாக்கலாம் வாய்ஸ் ஓவர் இவ கொடுப்பாளா அப்படின்னு.